சயின்டிஃபிக்கா படிச்சிருக்காங்க, வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கிற அம்மா கூட இல்ல நீ தீட்டுதான், தள்ளிரு. இன்னைக்கு இந்த 3 நாளைக்கு மட்டும் அம்மா வந்து தனியா ஒரு தட்டு தரேன், ஒரு டம்ளர் தரேன், ஒரு பெட்ஷீட் தரேன். நீ அங்க அந்த ரூம்ல இருந்துக்கோ, இங்க வர வேண்டாம். நீ மத்தது எல்லாமே அந்த ரூம்ல யூஸ் பண்ணிக்கோ, இந்த ரூமுக்கு மட்டும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடா இதுக்கெல்லாம் என்னப்பா, வேற என்ன, என்னதான் பிரச்சனை? இப்போ சட்டம் போட்டா எல்லாமே மாறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சட்டம் போடணும் அவசியம்தான். ஆனா அதை தாண்டி அதை நம்ம சரி பண்ணணும். இங்க உண்மையாலுமே சிக்கல் என்ன அப்படின்னா, தீட்டு தீட்டு தீட்டுன்னு நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். இன்னைக்குமா அந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்டா, இதே தமிழ்நாட்டுலதான் சயின்ஸ் எக்ஸாம் எழுத வந்த பிள்ளைய நீ வந்து இப்பதானே உனக்கு ஏஜ் அட்டன் பண்ணிருக்க, உனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சது இல்லையா, நீ வந்து தனியா உட்காந்து பரிச்சு எழுதுன்னு எழுத வச்சாங்க. இப்போ சமீபத்துல தான் நடந்தது. அதே மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 2023 ஒரு சகோதரன் வந்து தன்னுடைய தங்கச்சிக்கு முதல் தடவை பீரியட்ஸ் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல இல்ல நீ ஏதோ தப்பா நடந்திருக்க, அதாவது முதல் முறை அவங்களுக்கு ஏதாவது உடல்